மொத்தமும் போச்சு. கூலி படம் வசூல் இவ்வளவுதானா? என்னடா இது ரஜினிக்கு வந்த சோதனை? ரஜினி படங்கள் என்றாலே ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆதரவு பெரிய அளவில் இருக்கும். குடும்பமாக வந்து ரஜினி படத்தை பார்த்து ரசிகர்கள் கொண்டாடுவார்கள். ஆனால் 18 வயதுக்குட்பட்டவர்களையும் ஃபேமிலி ஆடியன்ஸையும் தியேட்டருக்கு வரவிடாமல் தடுத்து புரட்சி செய்தவர் யார் என்றால் அது இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். ரஜினி படத்திற்கே இப்படி ஒரு ஆப்பு வைத்த பெருமை தமிழ் சினிமா இயக்குனர்களில் அவருக்கு மட்டுமே சேரும். மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியான கூலி படம் மிகவும் மோசமான விமர்சனங்களை பெற்றது. ரஜினியை பயன்படுத்த தெரியாதவர் போல் லோகேஷ் கனகராஜ் பயன்படுத்தி இருக்கிறார் என்றும் விமர்சனங்கள் எழுந்தன. படம் முழுவதும் இருந்த லாஜிக் மிஸ்டேக் ரசிகர்களை எரிச்சல் அடைய வைத்தது. உண்மையில் இது லோகேஷ் கனகராஜ் இயக்கிய படம்தானா என்றும் பலர் கேள்வி எழுப்பினர். குறிப்பாக மீன் வாங்க காசு இல்லாதவன் தான் கருவாடு கண்டுபிடித்திருப்பான், அதுபோல் கதை எழுத தெரியாத யாரோதான் இந்த கதையை எழுதியிருப்பார்கள் என்றும் கிண்டல் செய்யப்பட்டது. கூலி படத்திற்கு முதல் நாளே நெகட்டிவ் விமர்சனங்கள் இணையத்தில் வைரலாக தொடங்கிவிட்டன. இருந்தாலும் கூலி படத்தை தயாரித்த சன் பிக்சர்ஸ் நிறுவனம் 4 நாட்களில் உலகளவில் மொத்த வசூல் 404 கோடி ரூபாய் என அதிகாரப்பூர்வமாக போஸ்டர் வெளியிட்டு அறிவித்தது. ஆனால் கூலி படம் வெளியாகி 25 நாட்கள் ஆன நிலையில் இதுவரை வசூல் நிலவரம் குறித்த தகவல் வெளியாகாமல் உள்ளது. 4 நாட்கள் வசூல் நிலவரத்தை அறிவித்த சன் பிக்சர்ஸ் அதன் பிறகு வசூல் நிலவரம் குறித்த எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. கூலி படம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெளியானது. கடந்த 14ஆம் தேதி முதல் நேற்று 8ஆம் தேதி என இதுவரை படம் வெளியான 25 நாட்களில் வசூல் நிலவரம் என்ன என்பது உறுதியாக தெரியவில்லை. ஆனால் கூலி படத்தை கூவி ரசிகர்களை அழைத்தும் கூப்பாடு போட்டும் நிறைய விளம்பரம் செய்தும் படத்திற்கு எதிர்பார்த்த அளவிற்கு வரவேற்பு கிடைக்கவில்லை என்பது கசப்பான உண்மை. குறிப்பாக 25 நாட்கள் ஆன நிலையிலும் இன்னும் கூலி படத்தின் வசூல் குறித்து சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. ஆனால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூலி படம் 520 கோடி ரூபாய் வரை வசூலித்ததாக ஒரு தகவல் இணையத்தில் வெளியானது. கூலி படத்தின் மொத்த வசூல் உலகம் முழுவதும் 675 கோடி ரூபாய் என்றும் இப்போது ஒரு தகவல் இணையத்தில் பரவி வருகின்றது. ஆனால் இது உண்மையான தகவலா என்பது தெரியவில்லை. படத்தை தயாரித்த சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிடும் தகவலே அதிகாரப்பூர்வமான உண்மையான தகவலாக இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ரஜினி நடித்த ஜெயிலர் படம் வெளியாகி 25 நாட்கள் கடந்து பெரிய வசூலை அடைந்த நிலையில் அந்த படத்தின் தயாரிப்பாளர் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் படத்தில் பணியாற்றிய ரஜினிகாந்த், அனிருத், இயக்குனர் நெல்சன் உள்ளிட்டோருக்கு விலை உயர்ந்த லக்ஸரி கார்களை நேரில் வந்து பரிசாக அளித்தார். ஆனால் கூலி படத்திற்கு இதுவரை வசூல் நிலவரத்தையும் அவர் அறிவிக்கவில்லை. பரிசு குறித்த எந்த விவரங்களும் தெரியவில்லை. ஆக மொத்தம் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு கூலி படம் எதிர்பார்த்த வெற்றியை, லாபத்தை தரவில்லை. அதனால் இந்த படத்தில் பணியாற்றிய ரஜினிகாந்த், அனிருத், லோகேஷ் கனகராஜ் போன்றவர்களுக்கு படத்தின் தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் லக்ஸரி கார்களை பரிசளிப்பாரா அல்லது கமுக்கமாக இருந்து விடுவாரா என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.